கைஸ் பாருங்க எந்த பிளேஸ் போயிட்டுருக்கேன்னு. இந்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்க ரோட ஸ்ட்ரெயிட் ரோடு சல்லுன்னு அழுத்த வேண்டியதுதான். ஃபோன்லாம் வந்துட்டுருக்குது. இப்போ ஃபோன் பேசுகிற நேரம் இல்லை. நாமளும் இன்னும் ஹெல்மெட்டில் அந்த ஃபோன் லாக் வைக்கல வேறு. ஃபோன் லாக் வைக்கணுங்க, ரொம்ப கஷ்டம் வேறு. ஃபோன் லாக் இல்லை, அதனால் ஃபோன் வருது, அட்டன் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி தான் கம்மி பட்ஜெட்டில் வண்டி எடுத்து காசு சேர்த்தி ஒவ்வொன்றா சேர்த்தி பைக் வாங்கினேன். 2 ஹெல்மெட் வாங்கினேன். ஹெல்மெட் வாங்கி இந்த ஃபோன் லாக் கூட ஃபோனில் வச்சு லாக் பண்ணி ஓட்ட பாருங்க, அது கூட வாங்கிறதுக்கு கூட காசு கம்மியாக தான் இருந்துச்சு. நார்மலும் டெய்லியும் ரைடர்லாம் இல்லைங்க, டெய்லியும் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் காசில் இந்த மாதிரி லோக்கல் ஏற்காடு, கொல்லிமலை இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக மட்டும் தான் போயிட்டுருக்கேன். நானும் யூடியூப்பில் தான் போட்டுட்ருக்கேன் வீடியோவும். நம்ம வீடியோ சேனல்லையும் போடுறேன். அந்த சேனல் பேரையும் சொல்கிறேன். அப்போ சொல்லணும் இல்லை, இப்போயே சொல்கிறேன். ட்ராவல் பி இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுது. சும்மா சின்ன இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்னும் பெரிய இடத்துக்குலாம் சப்போர்ட் வேணும். இன்னும் நானும் இப்போ தான் ஒரு ரைடர் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் ரைடர் கூட ஜாயின் பண்ணி அவர் தான் எல்லா இடத்துக்கு போயிருக்காரு. அவர் கூட தான் கம்பெனி கொடுத்து நானும் போயிட்டுருக்கேன். சின்ன பிளேஸ் போகலான்னாரு. சரி நானும் சரி போகலாம் ஜி, நானும் வரேன். அப்போ தான் அனுபவம் வரும் எப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுக்காத ஒரு 3 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்களோட சேர்த்து நானும் 4வது பேர், மொத்தம் 4 பேர் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நான் போவேன், கலந்துக்கணுன்னு எனக்கு ஆசை. எனக்கு ரைடுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ரைடு வண்டி எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே அது ஃபீலிங் இல்லாமல் நல்லா ஹாப்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் இன்னொரு டைம்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. அதுவும் என்ன சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, இந்த நாள் திரும்பி வருமானு யாருக்குமே தெரியாது. நாளில் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே தான் நானும் சரி டைமும் சரி எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி வாழணும். அதுக்கு தான் அந்த 96 பாட்டெலாம் வந்துச்சு. ஏதோ கடைக்கு நிறுத்துகிறாங்க. எங்கே வேணால் சாப்பிட்லாம். சாப்பிடல, சரி சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு போகிறோம். கடை செல்வி ஹோட்டல், சைவம் அசைவம் 2மே இருக்குது. ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ கொல்லிமலைக்கு ஹைவேஸில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு நாங்கள் ஷார்ட்கட்டில் போகிறோம். நீங்களும் கொல்லிமலை வந்தீங்கன்னா ஷார்ட்கட்டு பாருங்கள், இந்த ரோட்லாம் கண்டுபிடிச்சி மேப்பில் தான் உள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் மேப்பில் பாருங்கள், ரைட்டு கட் பண்ணி உள்ளே வந்துவிட்டோம். கொல்லிமலைக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஹைவேஸ்லேயே போய்ட்டு தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இது மாதிரி ஷார்ட்கட்டில் போனால் எப்படி இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கடிக்கிறான் பழகுது. 2-3 நாய் வந்து கடிக்குது. பாருங்கள் வேறு லெவலில் ரோடு. ஷார்ட்கட்டில் வந்துட்டுருக்கோம். இன்னக்குள்ளே கரடு முன்னான்னு ரோடு தான், ஆனால் நீட்டாக கிராமத்துக்குள்ளேனா கிராமத்துக்குள்ளே தான் ரோடு போகணுங்க. ரோடே வரும். பாருங்கள் இங்கே ஒரு ரைடு பாருங்கள். அவங்களும் இந்த ரைடு இந்த சந்துக்குள்ளே தான் போகிறாங்க. ஏன்னா இந்த சந்துக்குள்ளே போகும்போது கிலோமீட்டர் அது மெயின் ரோடு வரப்போகுது. கொஞ்சம் நேரம் தான் அந்த உள்ள சிட்டிக்குள்ளே வந்து கிராமத்துக்குள்ளே போகிறது. பாருங்க அந்த வியூ கொஞ்சம் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இல்லை மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம்.
இங்கே செக் போஸ்ட் வரும் ஜி, அடிவாரத்துக்கிட்ட கரெக்டாக. இல்லைல்ல, அன்னைக்கு நான் வரும்போதெல்லாம் கோவிட் டைமில் வந்திருந்தோம். கோவிட் செக் போஸ்ட்டில் அப்போல்லாம் கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்லாம் கேட்டாங்க வேறு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். இதுலேயும் ஒரு ஷார்ட்கட் இருக்குதுங்க. வரும்போது இந்த ஷார்ட்கட்டில் போகலாம். இங்கே பாருங்கள், வரும்போது இந்த ஷார்ட்கட்டில் போகலாம். நான் போகும்போது இந்த ஷார்ட்கட்டில் வந்துட்டோம், வரும்போது இந்த ஷார்ட்கட்டில் போகலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டில் நிறைய இருக்குதுங்க. கொல்லிமலைக்கு ஷார்ட்கட்னாவே நிறைய தான். இப்போ மெயின் ரோடு தொட்டு போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன சந்தெல்லாம் பூந்தெல்லாம் மெயின் ரோடுக்கு வந்துடலாம். இதில் ஷார்ட்கட். நமக்குள்ள ரைடு வருவார் அவரும் எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கணுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நான் போகிற இடத்துல ரைடில் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது ரைடில். பஸ்லாம் வருது பாருங்க, நாமக்கல் போகுது பஸ்ஸு. தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, அப்படி வராரு. ஸ்டார்ட் ஆக போகுது அடிவாரம். பாருங்கள் க்ரீனிஷ், பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷு. மேப்பில் பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனி தான். இப்போ ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதை மேலே பாருங்கள் தண்ணி ஃபால்ஸு லைட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. நேற்று மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது. லைட்டாக ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சாவே வேறு லெவல் தான். பாபா சாமி ஆண்டவன் தான் காப்பாற்றணும் எல்லாத்தையும். சும்மா தான். ஏதோ ஃபோன் வந்துட்டே போலுக்குது. ஃபோன் பேசிட்டே போயிட்டுருக்காரு வேறு. ட்ராவல் போகும்போது ஃபோன் வர்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எமர்ஜென்சி காலை தவிர்க்க முடியாதுல்ல. ஸ்டார்ட் ஆக போகிறோம் அடிவாரம். பாருங்கள் பெண்டு பார்த்துக்குங்க வேறு ஜி. இப்படி தான் பெண்டாக வரும், இப்படி தான் பெண்டாக வரும். உடனே ஜி ஏற்கார் மாதிரி இதில் டயர்டாயிடாதீங்க. இல்லை பெண்டு அதிக பெண்டா டயர்டாயிரும். நடு ரோட்டில் நிறுத்திக்கிட்டான் பாருங்க வண்டியை. கொஞ்ச நாள் கேப் போடக்கூடாது. கேப் போட்டாவே கூலி நோண்டி போடுறாங்க ரோட்டில். வண்டி எங்கே நிறுத்துறாரு. ரோடு நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இங்கே பாருங்க ஸ்டார்ட் ஆகுது கொல்லிமலை ரோடு. எத்தனை பெண்டுன்னு. அந்த பெண்டெல்லாம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் தண்ணி, இங்கே கீழேயே எப்படி தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. இன்னும் மேலெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் போக பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ தான் இந்த பெண்டுலேருந்து இப்படி போயிட்டுருக்கோம். பாருங்கள் பெண்டு பாருங்கப்பா சாமி. 70 பெண்டுங்க. 1 இல்லை 2 இல்லை 70 பெண்டு. இந்த 70 பெண்டு கடந்து போகிறது தான் ரோடு ட்ராவலு. பாருங்கள் நேராக பாருங்கள் ஃபால்ஸ் தண்ணி அருவி போயிட்டுருக்கு. அப்படியே கொக்கோடு நம்மளை தூக்கிட்டு போயிடும் பொழுது அப்படி வருது வண்டி. कोई संग எடுத்து
கவலைப்படாதே சகோதரா. ஓப்பன் பண்ணி ஓகே. ஏழையின் கொல்லி மலை. கொண்டை ஊசி வளைவு கொல்லிமலை. இதுதாங்க ஸ்டார்ட்டு. பாருங்க கொல்லிமலையோட ஸ்டார்ட்ன்றீங்க. ஜி செக்கிங் இருக்குது. செக் போஸ்ட் இப்போ வரும் பாருங்க வளைஞ்சோன்னே. பாருங்க இடமே வேறு லெவலுங்க. ஸ்டார்டிங்கே பாருங்கள் பெண்டு இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெண்டிங்கு. பாருங்கள் இடம் பிளேஸு வேறு லெவலுங்க. உண்மையிலுமே கொல்லிமலை தான். அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊர் தான் பெஸ்ட்டு. அந்த இயற்கை காற்று வேறு லெவலுங்க. வாசனையே இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மலையோட வாசனை வேறு லெவல். அதுதான் செக் போஸ்ட் அங்கே இருந்துச்சுல அதுதான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அங்கே மட்டும் தான் செக் போஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஆஹா பெண்டு வளைவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கோ. ஒவ்வொரு பெண்டும் பார்த்து தான் வளையணும். பெரிய ரோடு தான் இருந்தாலும் எத்தாப்பில் வர ரோடுன்னு வரவங்களாம் கொஞ்சம் டேஞ்சர் ஃப்ளோவாக வருவாங்களான்னு தெரிய முடியாது. நாம் கரெக்டாக ஓட்டணும்ல. நம்ம கரெக்டாக ஓட்டிகிட்டா நம்ம உயிர் நம்மளுக்கு தான். சேஃபும் முக்கியம். ஓட்டுறதுல கரெக்டாக ஓட்டணும், கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வரணும். அதுவும் இப்படி இருந்துச்சுன்னா அதில் தான் இல்லையே. வேறு லெவலுங்க. அஜி பாருங்க கொல்லிமலையோட பஸ்ஸு போகுது. நாமக்கல்லேருந்து வருது பஸ்ஸு. நாமக்கல்லேருந்து போகுது பஸ்ஸு கொல்லிமலைக்கு. உள்ள ஏற்காடு மாதிரி கிராமங்கள் நிறையா இருக்கும். ஆனால் உண்மையிலும் பஸ்ஸெலாம் கஷ்டங்க. பெட்டெல்லாம் வளைஞ்சி வரதுக்கு. மூங்கில் மரம், மூங்கில் காடு பாடல்களே, அது மாதிரி சாங்ஸ் பாட வேண்டியது தான் நம்ம இங்கே வந்து. பெண்டெல்லாம் ஸ்டார்ட் பாருங்கள். எத்தனை பெண்டு இப்போ போயிட்டுருக்குன்னு பாருங்கள். காட்டுறேன் எத்தனாவது பெண்டுன்னு. மொத்தம் 70 பெண்டு. ஜி ஆள் பறந்துட்டாங்க.
எத்தனாவது பெண்டு பாருங்கள், 8வது பெண்டு. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அப்படின்னு பறந்துட்டு இருக்குது பாருங்க. Where are we going அப்படின்னு. அப்படியே பச்சை பசேர்னு இருக்குதுங்க. ஆகாயம் தீப்பிடிச்சான். முன்னாடி கைஸ் வந்த கேங்கெலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம பின்னாடி வந்துட்டுருக்குறோம். போகலாம், முன்னாடி பிடிக்கலாம். பாருங்கள் முழு ஃப்ளவரு, பூவே வேறு லெவலுக்கு இல்லை. கிளைமேட்டு பூ பாருங்கள், கீழெல்லாம் கொட்டி கிடக்குது. பெண்டுங்க, அதான் 23வது பெண்டு தாண்டி இருக்கோம். எத்தனை பெண்டுக்குது நீங்களே டேலி பண்ணிக்கிங்க. முன்னாடி வேகமாக விட்டுறாரு. புல்லட்னால சலுப்புன்னு ஏறுது, ஹீல்ஸு பரவாயில்ல. ராயல் என்ஃபீல்டுனா ராயல் என்ஃபீல்டு தான். ஏன் பாவம், என் வாழ்க்கையில் இது மாதிரி வாழ்க்கையில் நடக்குமா? கண்டிப்பாக இருக்குது.